ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது ரீசெண்டாக டாக்டர் திவாகர், அதாவது வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் ஷேடுக்கு மாறிட்டு சேஞ்ச் ஆகிட்டு வராரு. அதுக்கான பின்னணி என்னன்றதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற பர்சனாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்லேருந்து வரக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸ் ஆகட்டும் அப்டேட் ஆகிடும் உங்களுக்கு கிளியராக தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணலாங்க. ஸோ ரீசெண்டாக வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய டாக்டர் திவாகர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையா நெகட்டிவ் ஷேடும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு பட வாய்ப்புகள் நிறையா வரதாகவும் அந்த படத்தையும் நான் நடிச்சுட்டு தான் இருக்கேன். கூடிய சீக்கிரத்தை என் லிஸ்ட்டில் ஒரு 7-8 படத்தை வந்து நீங்க பார்க்கலாம். ஸோ நல்ல கேரக்டர் நடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஆரம்ப கட்டத்தில் இவர் வந்து கொஞ்சம் கோமாளித்தனமா பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவரே தன்னை வாட்டர்மெலன் ஸ்டார் நடிப்பாரக்கன் அப்படின்னு சொல்லிட்டு பல பேரை சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வளம் வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு நிறைய பிரைவேட் யூடியூப் சேனலும் காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவர் அத்தனை இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்காரு அப்படின்ற விஷயம் சொல்றாரு. கிட்டத்தட்ட ஒரு 200+ இன்டர்வியூ மேலே நான் வந்து கொடுத்துட்டே இருக்கேன் யூடியூப் சேனல்ல. ஸோ இதெல்லாம் தான் ரீச். எனக்கு இந்த விஷயத்த வந்து நான் பெருசாக பார்க்குறேன், பெருமையா இருக்கு அப்படின்ற விஷயத்த அவரே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பூஸ்ட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தனுஷ் அண்ணான்றது, சாந்தனு பகீரத் சார் வந்து பார்த்தீங்கன்னா சாந்தம் அப்படின்னு சொல்றது, அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்திருக்கக்கூடிய கருப்பு படத்தில் இந்த வாட்டர்மெலன் ஸ்டைல வந்து என்ன பார்த்து தான் அந்த படத்தில் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ புது புது விஷயங்கள் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டும் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சர்ச்சைகள் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு யூடியூப் சேனல், பிரைவேட் யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா இவர் கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்திருந்தாங்க. ஒரு காலகட்டத்தில் இவரை கூப்பிட்டு கொஞ்சம் பிரபலப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி ஒரு சில யூடியூப் சேனலும் காரணம் அப்படின்னு சொல்லலாம். பட் அந்த வகையில் இப்போ ரீசெண்டாக அந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா இவர் கேட்ட கேள்விக்கு வந்து இவருக்கு பிடிக்கல அப்படின்ட்டு அந்த சேனலை விட்டு வெளியே வந்திருப்பாரு. அந்த ஒரு இஷ்யூ கொஞ்சம் பரபரப்பாக போயிருக்கும். ஸோ அந்த சேனல் சைட்ல இருந்து நாங்கள் இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டோம், இவர் அதை பிடிக்காம போயிட்டார் அப்படின்னும், இவர் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் இப்படிலாம் கேள்வி கேட்குறாங்க, நான் வந்து வேற ஒரு உலகத்தை வாழ்ந்துட்டு இருக்கேன்னா அந்த உலகத்தில் தான் நீங்கள் ஹீரோவாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு மாதிரியா கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டதால எனக்கு பிடிக்காம நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் அதே சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் அப்படிங்கெல்லாம் வச்சு கூட வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க, அந்த ரெஸ்பெக்ட் கூட எனக்கு வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த கட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேலே குற்றச்சாட்டை வச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2 பேர் பக்கமும் தப்பு இருக்க மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சைடில் வந்து அவங்க பாசிட்டிவ் வேணுமோ அது வந்து நிரூபிக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த பிரைவேட் சேனல் சைடில் என்ன பாசிட்டிவ் இருக்கோ அது வந்து இவங்க முன் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பக்கமும் ஒரு டிஷ்ஷுமா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சர்ச்சையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவர் கொடுக்கக்கூடிய இன்டர்வியூ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கோவப்பட்டு இருக்காரு. ஸோ ஆரம்ப காலத்தில் என்ன சொன்னாலும் அமைதியாக சைலண்டாக ரீசன் பண்ணி கேட்டுட்டு இருந்த இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏதாவது சொன்னாவே கோவப்படுறாரு. இந்த மாதிரி கேள்வியில என்ன பார்த்து கேட்காதீங்க அப்படின்ற மாதிரியும் கொஞ்சம் மிரட்டுற மாதிரி தான் ஒரு ஸ்டைலில் பேசுறாரு அப்படின்னு கூட சொல்லலாம். நிறைய கருத்துக்கள் தெரிவிக்க ஆரம்பிச்சுட்டாருன்றதுலாம் இப்போ பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. இவர் ஜாலியாக காமெடியாக பண்ணிட்டு இருக்கும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத போது இப்போ ரீசெண்டாக அட்லி அது யாருன்னு கூட தெரியாது இந்த மாதிரி பெரிய பெரிய பிரபலங்களை டிமோட்டிவேட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இவருக்கு ஒரு நெகட்டிவ் ஷேட் வந்துச்சுன்னே சொல்லாங்க. ஸோ அந்த வகையில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் ஷேடுக்கு அவரே அவர் டியூன் பண்ணிக்கிட்டாரா என்னன்னு தெரியல, ரொம்பவே நெகட்டிவ் ஷேட்ல வந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்து என்னன்ற விஷயத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.